பிளஸ் பிரகதீஸ்வரன். இன்னைக்கு என்ன தேதி? 25 4/2015. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. இது எந்த ஊர்? சேலம். சேலத்துல நேற்று நைட் என்ன நடந்துச்சு? மழை. என்ன இருந்துச்சு? மழை. மழைக்கு இங்கிலீஷ்ல என்ன? ரெயின். இப்ப என்ன பார்க்க போறாங்கன்னா, தண்ணி, மழை இத சம்பந்தப்பட்டு கடல், சமுத்திரம் தமிழ்ல இருக்கு இல்லையா, நீர் ஊற்று அப்படிங்கிற மாதிரி தண்ணி சம்பந்தப்பட்ட வார்த்தை நான் சொல்லி கொடுக்காங்க. நீ எத்தனை எடுக்க போறேன்னு பார்த்தா, இது வாட்டர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் யூடியூப்ல நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அதுல 89 வார்த்தை இருக்கு. நீ வந்து இப்ப தண்ணி சம்பந்தப்பட்ட எத்தனை வார்த்தை உன்னால சொல்ல முடியும்னு நினைக்கிற? தண்ணி சம்பந்தப்பட்டது கடல், ஆறு, அந்த மாதிரி ஆங்கிலத்துல 20க்கு மேல சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ப்ரூஃப் மாதிரி கொடுத்துட்டே வருவேன். அதான் இப்ப ஒரு விளையாட்டு. இது வந்து இப்ப வகுப்பு தான் எடுக்க போறேன்னு ஒண்ணு சொல்லல. சேலத்துல நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு நைட்டுனால அதை வச்சுட்டு நான் இன்னைக்கு தண்ணி சம்பந்தப்பட்ட இதை எடுப்போம். அது யூடியூப்ல எடுத்து போட்டு அதை நீங்க பார்க்கல அப்படிங்கிறதுனால கூப்பாத லைவா பண்ணாங்க. இப்ப பால வெங்கடேஷ் கேமரா அட்டன் பண்ணிருக்கு. அப்படி பால வெங்கடேஷ் கூட வந்து இதுல பங்கு பெறலாம். சரியா? சொல்லு பார்க்கலாம். நான் கவுண்ட் பண்ண போறேன். பால வெங்கடேஷ் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். எத்தனை வார்த்தை சொல்ல போறேன்? வாட்டர் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். வாட்டர் அப்புறம் நீ சொல்ல எண்ணிக்கே வரும். ஸ்பிரிங்கிள் வினைச்சொல் தண்ணீர், தெளி. ஓஷன் கரெக்ட். ஓஷன்னா தமிழ் தானே? தமிழ் சொல்லிட்டே வரும். ஓஷன்னா தமிழ் தானே? நீ கூட சொல்லலாம். ஆழ்கடல். ஆழ்கடல் சொல்லலாம். அத சமுத்திரம். அப்புறம் கடல். சரி. அப்புறம் கல்ஃப்னா என்ன? நானே சொல்லிடுறேன் விடை. கல்ஃப்னா என்ன? கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. வளைகுடா. கடலே வந்து வளைஞ்சிருந்துச்சுன்னா வளைகுடா. கல்ஃப் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல வளைகுடா. அப்ப 2 கடலுக்கு நடுவுல இருக்கிற இதுக்கு ஏதாவது படிச்சோமா நம்ம? அந்த இதுல நீங்க இதுல பாத்தீங்க, வீடியோல பாத்தீங்கன்னு நினைக்கலாம். எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. 2 கடலுக்கு நடுவுல கடல் சந்துன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன? என்ன முட்டத்தை மத்தன 4 கடல் சந்து ஸ்ட்ரைட். சரி. இப்ப பாரு, நான் க்ளூ கொடுக்குறேன், நீ சொல்லாத. இப்ப தண்ணி வந்து கொதிச்சா என்ன வரும்? தண்ணியில இருந்து நீராவி. அதுக்கு ஆங்கிலத்துல என்ன? நீ சொல்லலாம். நீராவிக்கு ஆங்கிலத்துல என்ன? சரி, அது கூட அப்ப வந்தா சொல்லலாம். இப்ப இத ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வச்சுட்டு ஃப்ரீசர் அப்படி ஒரு இதுல வச்சுட்டோம்னா என்ன ஆயிடும்? ஃப்ரீஸ் ஆயிடும். ஐஸ் கட்டி. அது தமிழ்ல தூய தமிழ்ல ஐஸ் கட்டிக்கு தமிழ்ல பனிக்கட்டி. பனி. ஐஸுக்கு பனி. ஃப்ரீசர்ல என்ன நடக்கும்? பனி குறையும் இல்லையா? அதுல அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம். துருவத்தெல்லாம் தண்ணி எந்த நிலையில இருக்கும்? ஐஸ் நிலையில இருக்கும். அந்த ஐஸ் நிலைக்கு மாறதுக்கு பேருனா தண்ணி கொதிச்சா கொதிக்கிறதுக்கு பேரு ஆங்கிலத்துல வாயில். அதே வந்து தண்ணி ஃப்ரீசர்ல வச்சா உறையுது. உறையதுக்கு ஆங்கிலத்துல பேருனா கோல்டு. நானே சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை. கேரக்டரே ஃப்ரீஸ் தான். ஸ்கில்ல கூட அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. ஸ்கில்ல கூட ஃப்ரீஸ் பண்ண மோஷனை ஃப்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க. ஃப்ரீஸ்னா ஆடாம சேவம் பண்றது. தண்ணி ஃப்ரீஸ். எத்தனை வார்த்தை சொல்லிருக்கோம்? கவுண்டிங் வந்துட்டே வரும். 5. அப்புறம் ட்ரிங்கிள். ரிவர் கரெக்ட். ட்ரிங்கிள் தூரல். அதுக்கு ட்ரிங்க். டீல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா ட்ரிங்கிள் இல்ல. ட்ரிசில். ட்ரிசில். சரி. அப்புறம் ட்ரிசில் பண்ணும்போது தண்ணி எந்த வடிவத்துல கீழே விழுவோம்? சொட்டு சொட்டா விழுவும். அது ஆங்கிலத்துல என்ன? சொட்டு சொட்டு. சொட்டுக்கு என்ன? டாட். டாட் இல்ல, நீ தான். சொட்டுக்கு என்ன? டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. சொல்லு. டாட். டி. 2வது எழுத்து சொல்றேன். ஆர். டிராப். கரெக்ட். டிராப். சரிதா? அந்த சொட்டு சட்னியோ அந்த சாம்பாரோ தரையில விழுந்துச்சுன்னா, அந்த விழுந்துச்சுன்னா செதறும். கீழே மொசைக்கு தர வெள்ள அந்த செதறதுக்கு என்ன வருது? இல்ல கிணத்துல வந்து கல்லு தொபுக்கடின்னு போறோம் இல்லையா? அந்த தொபுக்கடின்னு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை என்ன? எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. நீ தரையில் விழுவதுக்கும் எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பிளாஷ்.
ஸ்பிளாஷ். இந்த துபுக்கிடி இங்கிலீஷ் வந்து ஸ்பிளாஷ் பண்ணுவோம். அதே மாதிரி